வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். செம்மணி பேரவலம் சிறுவர்களின் எச்சங்கள் தொடர்ச்சியாக மீட்பு. வல்வெட்டித்துறை போலீசாரின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் பாடகர் சங்கீத்தின் விடுதலையை வலியுறுத்திய கவனஈர்ப்பு போராட்டம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை நிறுத்தப்படக்கூடாது விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. வாரத்தின் முதல் நாளன்று மீண்டும் தங்க விலையில் மாற்றம். அம்பாறையில் தடுப்பு காவலில் உயிரிழந்த குடும்பஸ்தர் பல்வேறு கோணங்களில் விசாரணை. யாழ் கடலில் மாயமான கடற்றொழிலாளர் உயிருடன் மீட்பு. கொடூரமான முறையில் எரித்து கொலை செய்யப்பட்ட தாய், கணவரின் வெறிச்செயல். தென்னிலங்கையில் பேஸ்புக் விருந்து முற்றுகை, பெண்கள் உட்பட 25 பேர் கைது. மட்டக்களப்பில் சந்தேக நபர் ஒருவர் துப்பாக்கியுடன் அதிரடி கைது. 6 லட்சம் போலி அமெரிக்க டாலர்களுடன் 4 கைது. பிலிப்பைன்ஸ் தொடக்கப்பள்ளி கொடியேற்ற விழாவை உலுக்கிய நிலநடுக்கம், அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை. ஈரானிய ஏவுகணைகளுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாம், இஸ்ரேலுக்கு ட்ரம்ப் அறிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய மனித புதைகுழியிலிருந்து இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 302 உயர்வடைந்துள்ளது. அங்கு அகழ்வு பணிகள் தொடர்ந்து தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த விவரம் வெளியாகியுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 18ஆம் நாள் அகழ்வாராய்ச்சி நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. அகழ்வுகளின் போது மேலும் பல மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து அங்கு அடையாளம் காணப்பட்ட மொத்த மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 302 அதிகரித்துள்ளது. அவற்றில் 298 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது நீதிமன்ற பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளன. நீதிமன்ற உத்தரவின் பேரில் தடயவியல் மருத்துவ நிபுணர்கள் மற்றும் தொல்பொருள் வல்லுநர்களின் நேரடி முன்னிலையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்றுள்ளன. இதன்போது புதிதாக 6 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவை தூய்மைப்படுத்தப்பட்ட குறியீட்டு இலக்கங்கள் இடப்பட்டுள்ளன. இன்றைய அகழ்வாராய்ச்சியின் பொழுது சிறுவர்களுடைய 2 எலும்புக்கூடுகள் உள்ளிட்ட மொத்தம் 8 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக செம்மணி மனித புதைகுழியில் இருந்து சிறுவர்களுடைய எலும்புக்கூட்டு தொகுதிகள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள பாடகர் சங்கீத்தை விடுதலை செய்ய கோரி இன்றைய தினம் காலை 10:30 மணிக்கு வல்வெட்டித்துறை சந்தையில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. சமூக அரசியல் செயற்பாட்டாளரான பிமலதாஸ் கவிச்செல்வன் மற்றும் வல்வெட்டித்துறை நகரசபையின் முன்னாள் தவிசாளரான சூரியநாயக்கோரின் ஒருங்கிணைப்பில் வல்வெட்டித்துறையில் சமூக ஆர்வலர்கள், இளைஞர்களின் ஆதரவுடன் இடம்பெற்ற மேற்படி ஆர்ப்பாட்டத்தில் சங்கீத்தை விடுதலை செய்ய கோரியும் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றிலும் நீக்க கோரியும் வல்வெட்டித்துறை போலீசாரின் அடக்குமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மேற்படி போராட்டத்தில் ஈடுபட்டால் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்வோம், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கைது செய்வோம் என நேற்று ஏற்பாட்டாளர்களை வல்வெட்டித்துறை போலீசார் கடுமையாக மிரட்டி அச்சுறுத்தலுக்குள்ளாக்கிய நிலையில் மேற்படி போராட்டம் இடம்பெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராசா நிரோஷ், வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை உபதவிசாளர் தர்மலிங்கம் ஜனார்தனன், வல்வெட்டித்துறை நகரசபை பதில் தவிசாளர் பத்மநாதன் மற்றும் வல்வெட்டித்துறை நகரசபை உறுப்பினர்கள், அரசியல் செயற்பாட்டாளர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். போராட்டத்தில் பங்கேற்ற அரசியல், சிவில் சமூக தரப்பினர் பாடகர் சங்கீத் விடுதலை செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தி தமது கடுமையான கண்டனங்களையும் பதிவு செய்திருந்தனர். சங்கீதன் என்ற ஒரு சொல்லிசை பாடகர், ஈழத்தமிழர், பாடல் ஒன்றை பாடியதற்காக அவர் புலிகளை மீளுருவாக்க முற்பட்டதாக இனவாதம் மிக்க ஸ்ரீலங்கா போலீசாரால் பொய்க்குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு கொடிய சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த கைது சம்பவத்தை மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். ஸ்ரீலங்கா போலீசாருடைய அந்த இனவெறி இன்னமும் தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையை தொடர்ந்து கொண்டே இருக்க செய்கின்றது. அவர்கள் அந்த பொய்யான ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையிலே அவர்கள் மேற்கொண்ட அந்த கைதையும் நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். சங்கீதன் அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த விதத்திலும் சட்டத்துக்கு முரணான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கவில்லை. கடந்த காலங்களிலே, கடந்த 17 வருடங்களிலே இவ்வாறான பாடல்கள் இசைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தேர்தல் பிரசார கூட்டங்களிலே, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தேர்தல் பிரசார கூட்டங்களிலே, ஏன் இந்த அனுரகுமாரவினுடைய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்லி வந்த என்பிபியினுடைய தேர்தல் பிரசார கூட்டங்களிலும் இவ்வாறான பாடல்கள் ஒலிக்கப்படப்பட்டிருக்கின்றன. அந்த அவ்வாறான ஒரு சூழலிலே இந்த கடந்த 17 வருடங்களில் இந்த மாவீரர் நினைவேந்தல்கள் நடைபெற்ற பொழுது அல்லது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்கள் நடைபெற்ற பொழுது இந்த பாடல்கள் இசைக்கப்பட்ட பொழுது இந்த சம்பவங்களை எல்லாம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே தாங்கள்
எல்லா சுதந்திரங்களையும் அனுமதித்திருக்கிறோம். தங்களுக்கு உள்ளக விசாரணை நடத்துவதற்கு சந்தர்ப்பம் தர வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே கோரிக்கை வைத்து இவர்கள் அந்த கால நீடிப்பை தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கால நீடிப்பை வழங்குகின்ற பொழுது இந்த சம்பவங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் மீள்குடியேற்றம் நடந்திருக்கிறது, பேச்சு சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ஊடக சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ஒன்று கூடும் சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, முள்ளிவாய்க்காலில் இறந்தவர்களை நினைவு கூறும் சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, போரில் இறந்த புலிகளை நினைவு கூறுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, இந்த நினைவு பாடல்களை பாடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே முன்னேற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக காட்டி கடந்த காலங்களிலே இனப்படுகொலை செய்த ராஜபக்சர்களுக்கு எதிராகவும் இராணுவ தளபதிகளுக்கு எதிராகவும் இராணுவத்துக்கு எதிராகவும் ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று தமிழர்கள் கோரிக்கொண்டிருந்த பொழுது, வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் கோரிக்கொண்டிருந்த பொழுது, புலம்பெயர் தமிழர்களும் ஈழத்தமிழர்களும் கூட்டாக அந்த கோரிக்கையை சர்வதேச சமூகத்தை நோக்கி முன்வைத்துக் கொண்டிருந்த பொழுது, அந்த சந்தர்ப்பத்திலே இலங்கை அரசு சொன்னது, தாங்கள் படிப்படியாக முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம், ஆகவே தங்களுக்கு அந்த உள்ளக விசாரணை மூலம் தாங்கள் அந்த நீதியை கொடுப்போம், நீங்கள் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தாருங்கள் என்று ஜெனீவாவிலே கோரி அவர்கள் அந்த கால நீடிப்பை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அவ்வாறு கால நீடிப்பை பெற்று இந்த இனப்படுகொலையாளிகளுக்கு எதிராக எந்த விதமான உள்ளக விசாரணையும் இல்லை, சர்வதேச விசாரணையும் இல்லாமல் அவர்கள் இப்பொழுது பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நிறுத்தப்படக்கூடாது என கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர் அருட்தந்தை ஸ்ரீல்கார்னி தெரிவித்தார். இன்றைய தினம் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் கலந்து உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். சுரேஷ் அலே தம் மீது அவதூறு வழக்கை தொடர்ந்துள்ள நிலையில் அதை இல்லாமல் செய்வதற்காக இந்த கைது இடம்பெற்றதாக சிலர் போலியான வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிடுகிறார்கள். அது தொடர்பில் விளக்கமளிக்க வேண்டிய தேவை உள்ளதாக அவர் இதன்போது குறிப்பிட்டார். இலங்கையில் கடந்த வாரம் தங்க விலையுடன் ஒப்பிடும்போது இன்று 24 கேரட் தங்கம் பவுனொன்று 1000 ரூபாவால் குறைந்துள்ளது. இந்த விடயத்தை அகில இலங்கை நகைக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுனொன்று 3,83,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் பவுனொன்று 3,52,400 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 47,875 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,050 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. குடும்ப பிரச்சனை ஒன்றுக்காய் கைது செய்யப்பட்டு காவல்துறை தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட குடும்பஸ்தரின் மரணம் தொடர்பில் பல்வேறு மட்டங்களில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டம் காரைதீவு காவல் நிலையத்தில் உள்ள சந்தேக நபர்கள் தடுத்து வைக்கப்படும் சிறைக்கூடத்தில் ஞாயிற்றுக்கிழமை இரவு சம்பவம் இடம்பெற்றது. 119 இலக்க முறைப்பாட்டுக்கு அமைய குடும்ப பிரச்சினை தொடர்பில் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்ட குடும்பஸ்தர் சிறைக்கூடத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தனர். குறித்த உயிரிழப்பு தொடர்பில் காவல்துறையினர் குடும்பத்தினர் அணிந்திருந்த சாரம் துண்டினை பயன்படுத்தி தூக்கிட்டு உயிரிழந்ததாக ஆரம்பகட்ட விசாரணையில் குறிப்பிட்டனர். 65 வயது மதிக்கத்தக்க 6 பிள்ளைகளின் தந்தையான உயிரிழந்த குடும்பஸ்தரின் உறவினர்கள் சிலர் காவல் நிலையத்துக்கு வந்து தூக்கில் அவர் தொங்கி உயிரிழக்கவில்லை என்றும் உயிரிழந்தவர் உடம்பில் காயங்கள் காணப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பியன் பெற்ற கடல் பகுதியில் கடல் தொழிலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போயிருந்த கடற்தொழிலாளர் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டுள்ளார். சக கடற்தொழிலாளர்கள் மற்றும் கடற்படையின் தீவிர தேடுதல் நடவடிக்கையின் மூலம் 10 கிலோமீட்டர் தொலைவில் அவர் உயிருடன் மீட்கப்பட்டார். இச்சம்பவம் யாழ் வடமராட்சி கிழக்கு சம்பியன் பெற்று வடக்கு கடற்பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பியன் பெற்று வடக்கு பகுதியைச் சேர்ந்த கடற்தொழிலாளர் ஒருவர் நேற்று இரவு வழமை போல கடற்தொழிலுக்கு சென்றுள்ளார். எனினும் நீண்ட நேரமாகியும் அவர் கரை திரும்பாத காரணத்தால் அச்சமும் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பான சூழலும் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து சம்பியன் பெற்று வடக்கு சென்ட் பிலிப் நேரியஸ் கடற்தொழிலாளர் சங்கத்தினர் உடனடியாக களத்தில் இறங்கி தேடுதல் பணிகளை ஆரம்பித்த நிலையில் அவர் மீட்கப்பட்டுள்ளார். மொனராகலை கொடிகமுவ முஸ்லிம் கிராமத்தில் வசிக்கும் 4 பிள்ளைகளின் தாயொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்று அதிகாலை பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்ட நிலையில் பியகம் ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் பிபில கொடிகமுவ முஸ்லிம் கிராமத்தைச் சேர்ந்த ரினோஷா உம்மா என்ற 4 பிள்ளைகளின் தாயாராவார். அவர் தனது பிள்ளைகள் மற்றும் கணவருடன் இரவு உணவின் பின் உறங்கச் சென்றுள்ளார். பிள்ளைகள் தனி அறையொன்றில் உறங்கிக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் அதிகாலையில் அறையில் தீப்பிழம் எறிவதைக் கண்டு பிள்ளைகள் கதவை திறந்து பார்த்தபோது தாய் தீப்பற்றி எறிவதைக் கண்டனர். உடனடியாக தீயை அணைத்தவரை பிபில ஆதார மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் உயிரிழந்தார். அவர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக சந்தேகப்படும் கணவர் தற்போது பிரதேசத்தை விட்டு தப்பி ஓடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பலாங்கொட போனதூவ பகுதியில் பேஸ்புக் விருந்தொன்று முற்றுகையிடப்பட்டு 3 பெண்கள் உள்ளிட்ட 25 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
போலீஸ் நிலைய அதிகாரிகள் மற்றும் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் குழு மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் பொழுதே இந்த கைது இடம்பெற்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து 225 மில்லிகிராம் கொக்கைன், 8 கிராம் 125 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள், 2 கிராம் 400 மில்லிகிராம் கஞ்சா மற்றும் சட்டவிரோத சிகரெட்டுகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் 18 முதல் 44 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு வெல்லாவெளி பிரதேசத்தில் சட்டவிரோத உள்ளூர் தயாரிப்பு துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றது. காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றை தொடர்ந்து சம்பவ தினமான நேற்று இரவு வெல்லாவெளி காவல்துறை பிரிவில் உள்ள திக்கோடை சுவரணையடி பிரதேசத்தில் வீடொன்றை சுற்றி வளைத்து சோதனையிட்ட போது இந்த துப்பாக்கி கைப்பற்றப்பட்டது. இதில் கைது செய்யப்பட்டவரை இன்றைய தினம் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெல்லாவெளி போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் 6 லட்சம் போலி அமெரிக்க டாலர் நோட்டுகளை வைத்திருந்த 4 மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டனர். கொழும்பில் உள்ள நட்சத்திர விடுதியொன்றில் தங்கியிருந்த குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இதன்போது அவர்களிடமிருந்து 6 லட்சம் அமெரிக்க டாலர்கள் மீட்கப்பட்டுள்ளன. சம்பவத்தில் கைதானவர்களில் பெண்ணொருவரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஏற்பட்ட பாரிய நிலநடுக்கம் தொடர்பான அச்சமூட்டும் காணொளிகள் வெளியாகியுள்ளன. அதன்படி பிலிப்பைன்ஸில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி ஒன்றை நிலநடுக்கம் ஒன்று ஆட்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நாட்டின் மலிதா கிலாலா கிராமத்தில் உள்ள மகாயாஹாய் தொடக்கப்பள்ளியில் இந்த பாதிப்பு இடம்பெற்றது. இன்று காலை இடம்பெற்ற கொடியேற்ற விழாவில் டிக்டர் அளவுகோலில் 7.8 பதிவான நிலநடுக்கம் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் உலுக்கியுள்ளது. காணொலியில் காணப்படுவதைப் போல மாணவர்களுக்கு பின்னால் ஒரு சிறிய கட்டடம் இழிந்து விழுந்துள்ளது. தெற்கு பிலிப்பைன்ஸின் மிண்டனாவோ பகுதிக்கு அப்பால் இன்று அதிகாலை 7.8 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அதிகரித்துள்ளது. உயிரிழந்தவரின் எண்ணிக்கை 15ஆக அதிகரித்துள்ளதோடு நிலநடுக்கத்தில் 129 பேர் காயமடைந்ததாக சர்வதேச செய்திகள் வெளியிட்டுள்ளன. அதே நேரம் சில நடுக்கத்தில் பல கட்டிடங்களுக்கு சேதம் ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. இதேவேளை சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இஸ்ரேல் மீதான ஈரான் ஏவுகணை தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இதுகுறித்து நெதன்யாகுவை வலியுறுத்துவதற்காக அவரை தொலைபேசியில் அழைக்கப் போவதாகவும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். நான் இப்போது அழைத்து பதிலடி கொடுக்க வேண்டாம் என்று அவரிடம் சொல்லப் போகிறேன். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்குரிய மகிழ்ச்சியை பெற்றுக் கொண்டனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.